இலங்கையை பொறுத்தவரை ட்ரம்பினுடைய முக்கிய அந்த நிகழ்ச்சிகளுக்கு இலங்கை இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இலங்கை இல்லை, அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறையில அந்த ஆசிய பிராந்தியத்துக்கு என்று ஒரு பிரிவு இருக்கின்றது. அதுக்குள்ள இலங்கைக்கு என்றும் ஒரு பிரிவு இருக்கும். அது தொடர்ந்து செயற்பட்டு கொண்டுதான் இருக்கும். அப்ப அது இலங்கையை தங்களோட கைக்குள்ள வைத்திருப்பதுதான் இருக்கும். இப்போ முந்தைய ட்ரம்பின் ஆட்சி காலத்துல தான், முதலாவது ஆட்சி காலத்தில் இலங்கை மீது அமெரிக்கா மீளவும் கரிசனை செலுத்த தொடங்கியது. அப்போது அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் சொல்லியிருந்தார், இலங்கை அந்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு நல்ல ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்று சொல்லி, ஒரு காலடி தேவையான நேரத்தில் காலடி வச்சு அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு இடம் என்பது போல சொல்லியிருந்தார். இலங்கைக்கான முக்கியத்துவம் குறையவில்லை. ஆனால் இதன் மூலம் எங்களுக்கு தமிழர்களுக்கு நம்பிக்கை, எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் என்று யாராவது சொன்னால் அதை நாங்கள் நம்பக்கூடாது. அது வெளிநாட்டினுடைய கைக்கூலியாகத்துக்கும், அல்லது இந்தியாவை விட்டால் எங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று யாராவது சொன்னால், இந்தியாவை விட்டால் எங்களுக்கு உதவ யாரும் இல்லை என்று சொன்னால், இவ்வளவு காலமும் எங்களுக்கு எதுவும் நடக்காமல் இருப்பதற்கு இந்தியாதான் காரணம். ஏன்னு சொன்னா, இந்தியாவை மிஞ்சி ஒரு நாடும் வருகின்றது இல்லை, இந்தியாவை மிஞ்சி ஒரு நாடும் வராது ஈழத்தமிழருக்கு உதவி செய்ய என்று சொல்கின்றவர்கள் மறைமுகமாக இன்னொன்றை ஒத்துக்கொள்கின்றார்கள். இந்தியா ஈழத்தமிழர்களின் பிரச்சனையை பொறுத்த வரையில் ஒரு வைக்கல் பட்டடை காத்த நாய் ஆகத்தான் செயற்படுகின்றது.